ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க இருக்கிறேன் ஃப்ரம் மணிமி சோறு புடிச்சல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது த ஃபியூச்சர் டைரி சீசன் 1 எபிசோட் 26. இந்த எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துருவாங்க, அப்பதான் இதோட கன்டினியூட்டி புரியும். இல்லைன்னா உங்களுக்கு சுத்தமா புரியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பையனுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லைஃப், அதாவது யூனோவால கிடைச்ச லைஃப், அவங்க அம்மா அப்பா கூட லைஃப் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவன் பிளான் பண்ண மாதிரி அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரையும் கூட்டிட்டு ஸ்டார்ஸ் பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கான். இங்க பாத்தீங்கன்னா மீறு வந்து பாத்தீங்கன்னா யூனோட அப்பாவுக்கு உயிர் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஏன்னு சொன்னா யூனோவே வந்து பார்த்தா அவங்க அப்பாவை கொண்டு இருப்பாரு. அதனால என்னன்னா இந்த சீக்வன்ஸ் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும். டைம்லைன் மாறி போச்சுன்னா எல்லா விஷயமும் அப்படியே சேஞ்ச் ஆயிடுன்றதுக்காக அவருக்கு உயிர் கொடுத்து அவரை வந்து நார்மலா லைஃப் வாழ்றதுக்காக விடுறா. சோ இந்த நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மீறு ஒரு விஷயத்த நம்ம பொண்ணுகிட்ட சொல்றா. இங்க பேர் ஆல்ரெடி டைம் ஆச்சு, ஏகப்பட்ட லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு சீக்வன்ஸ்னால. நீ முதல்ல அவளை கொண்டுட்டு அவளோட லைஃபுக்கு நீ அப்படியே ரீப்ளேஸ்மெண்டா போயிடு. இப்படி பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து இந்த தேர்ட் ஜெனரேஷன் வந்து கைக்குள்ள வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம பொண்ணும் எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறா. இது வரைக்கும் நடந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டிஸ்கஷன் அவளுக்கே இருக்கு. இருந்தாலும் இது வந்து என்னோட லைஃப், நான் இதை பண்ணிதான் ஆகணுன்ற மாதிரி சொல்லி அதாவது அவளையே கொல்ல போறா. அப்படி போறப்போ அந்த சின்ன பொண்ணு கண்ணை திறந்து பார்த்துட்டு நீங்க யாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறா. அப்ப அவ என்ன சொல்றான்னா, நான் யாருன்னு தெரிஞ்சு உன்னால எதுவுமே பண்ண முடியாது, ஆனா நான் ஒரு விஷயத்த உனக்கு கேரண்டீடா சொல்றேன். இப்ப என்னால உன் லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நீ தப்பிச்சிருவ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா வந்து ஒரு சைக்கோபேத். உங்க அம்மா கிட்ட இருந்து நீ தப்பிக்கிறதுக்காக தான் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டு இருப்ப. முடிஞ்சு போனா நீயே செத்துணும்னு கூட நினைப்ப. உங்க அப்பா பார்த்தா இது எதையுமே கண்டுக்காம அந்த ஆள் போட்டு சுத்திக்கிட்டே இருப்பான். அவங்க ரெண்டு பேருக்கும் நீ இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையுமே திருப்பி கொடுக்குற விதமா அவங்க ரெண்டு பேரையும் நீ ஒரு கேஸ்ல எடுப்ப. அவங்களும் இறந்து போவாங்க. இவங்க எல்லாம் உனக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு நீ ஒரி பண்ணுவ. அப்போ உன் லைஃப்குள்ள ஒருத்தன் வருவான். அவன் வந்து உனக்கு லவ் அப்படியே பொழிவான். அவன் கூட வந்து எல்லாத்தையும் போராடி கடைசியா ஒரு பாயிண்ட்ல வந்து நிப்ப, அவனும் உன்னை விட்டு போவான். இந்த மாதிரி ஒரு நிலைமெல்லாம் ஆகாம இருக்கிறதுக்காக நானே உன்னை இப்ப கொண்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஆகவே இல்லையே. நான் எங்க அம்மா அப்பாவை அந்த அளவுக்கு எல்லாம் நான் வெறுக்க மாட்டேன், இன்னும் எனக்கு டைம் இருக்கு, நான் அவங்களை ரொம்ப லவ் பண்றேனே அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்டோட இவளுக்கே ஒரு மாதிரி யோசிக்கிறா. என்னடா அது, ஆமால நம்ம அம்மா அப்பாவை ரொம்ப லவ் பண்ணோம், நம்ம என்னைக்குமே நம்ம அம்மா அப்பா வெறுத்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பொண்ணு அங்க வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கா. இந்த சீக்வன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவனோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவர் ஆயிட்டார்ல, அவர் அங்க வந்து பில்டிங் டாப்ல இருந்து ஏறி நடந்து போயிட்டு இருக்காரு. இப்ப கீழே பாத்தீங்கன்னா போலீஸ் கார்ல இருந்து ஒரு சில பேர் இறங்குறாங்க. அதுல யாருன்னு பார்த்தா இவனோட அம்மாவும் இருக்காங்க. என்னங்க நீங்க எங்க போறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களும் ஓடி போறாங்க. ஏமா எங்கம்மா ஓடுற அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சரௌண்டிங் எல்லாரும் காப்பாத்துங்க, எல்லா விஷயத்தையும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க போலீஸ்காரங்க பின்னாடியே ஓடுறாங்க. இங்க கட் பண்ண என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மீறுக்கு டைம் லைன் எல்லாமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. அதாவது அப் அண்ட் டவுன் எல்லாமே மாறிட்டு இருக்கு. இது எதுவுமே நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னடா இங்க நடக்குதுன்ற மாதிரி மீறு அங்க தாட் ப்ராசஸ்ல இருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட 9 அங்க கீழே விழுந்து கிடக்குறாள். அவளை காப்பாத்துறதுக்கு நம்மளோட ஜூனியர் டிடெக்டிவ் தான் போறாரு. அவரை புடிச்சு பார்த்துட்டு உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜூனியர் டிடெக்டிவ் யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க மட்டும் இல்ல, மத்த எல்லா டைரி யூசருக்கும் இதே இம்பாக்ட் தான். 6 இருக்கக்கூடிய இடத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு சில பேர் வந்து ஒரு பாம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இந்த பாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்பாவோட கார்ல தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றப்போ, இது யார் வச்சா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம 6 கேக்குறா. அப்பதான் அந்த கோஆர்டினேட்டர் வந்து மாற்றான். என்ன எதுக்கு பிடிச்சி வச்சிருக்கீங்க, விடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, ஆமா நீங்க எல்லாத்தையும் மொத்தமா ஆளுவீங்க, அதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது, உங்க அம்மா அப்பாவை போட்டு தள்ளிட்டா நீ நான் சொல்றதானே கேட்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன நீ நினைச்சிட்டு இருக்க, இந்த மக்களுக்கு எல்லாம் நம்ம சேவை செய்யதான் இருக்கோம், யாரையும் ஆள்றதுக்காக இல்ல, அதெல்லாம் இவனை எடுத்துட்டு போய் வெளில போடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பொண்ணு ஆர்டர் கொடுக்குறா. இங்க கட் பண்ண என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப 5th சின்ன பையன் இருக்கான்ல, அவங்களோட அம்மா அப்பா வந்து இவங்களோட அசோசியேஷன்ல வந்து சேர்ந்து இறந்து போடுவாங்க. அவங்க யாரும் இறக்காதனால இப்ப 5th அவங்க அம்மா அப்பாவும் ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே தெரியும் 3 வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளோட 12 வந்து பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டிக்காக போராடக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோ. அந்த பைப்புல இந்த ஆளை புடிச்சிட்டு, எங்கேயும் நோராதரா, உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்மளோட 12 போய் உன்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் புலம்பிட்டு இருக்கான் 3. இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட 8க்கு வந்து ஒரு கால் வருது. என்னன்னா 11ஓட அசோசியேஷன்ல இருந்து ஃபண்டிங்காக ஒரு கால் வந்திருக்கு. அவங்க எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு இன்னொரு ஒரு கால் வருது. அந்த கால் எடுத்து பேசுறப்போ 7ஓட கேர்ள் ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்காங்க. அங்க எல்லாம் ஓகே தானே, பாம் பிளாஸ்ட் எல்லாம் இருக்கு, எல்லாமே ஓகே தானே, சேஃபா தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறப்போ, எல்லாம் ஓகே தான், நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் சேஃப், இங்க இவங்களும் சேஃப், எல்லாருமே செம்ம சேஃபா இருக்காங்க. டைம்ல எல்லாமே கம்ப்ளீட்டா அப்படியே வேரி ஆகி சேஞ்ச் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்த மீறுக்கு என்ன பண்றதுனே தெரியல. மொத்த டைம்ல சுவிட்ச் ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த உலகத்தை நம்மளால ஆளவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு யூனோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. யூனோ ஏதாவது பண்ணி தொலை, அவளை முதல்ல கொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது யூனோ என்ன முடிவு பண்றானா, இது ஓ லைஃப் இல்ல, இது ஏன் லைஃப், நான் எப்படியாவது யூகி கூட மறுபடியும் வாழணும், அதுக்காக யார வேணா கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவளை கொல்றதுக்கு அவளே போயிட்டு இருக்கா. அந்த டைம்ல அந்த குத்த வரப்போ அவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அவங்க அப்பா வந்துடுறாரு. யூனோ நான் அவனை ப்ரொடெக்ட் பண்றேன்ற மாதிரி சொல்லி அவர் அப்படியே ப்ரொடெக்ட் பண்றா. இவளுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அப்பா நான் வேணும்ட்டு பண்ணலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம யூனோ சொல்றா.
அவ சொல்லிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா ஓடி வந்துடுறாங்க. என்னங்க ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் என்ன ஆச்சுன்னு சொல்லி அவங்க கிட்ட அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்தோன்னே இவளுக்கு என்ன பண்றதுனே புரியல. என்னடா இது, அம்மா அப்பா 2 பேருமே ஒரே டைம்ல வந்திருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸே நடக்காது, இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல பாக்கணும் தான் நான் ரொம்ப வருஷமா ஏங்கிட்டு இருந்தேனே அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த டைம்ல டிடெக்டிவ் வந்துட்டு கன் எடுத்து நீட்டுறாரு. எதுவும் பண்ணாத, அசையாம இரு, நீ இந்த பிரச்சனைக்கு நீதான் காரணமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பையனுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒன்னு கிரியேட் பண்ணியிருந்தால நம்ம யூனோ, அந்த லைஃப்ல அவங்க அம்மா அப்பா கூட இருந்தவனுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆயிட்டே இருக்கு. என்னன்னா யூனோ கூட வாழணும், யூனோ தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறப்போ இவங்க எல்லாமே இமேஜினரி ஆளுங்கன்றது அவனுக்கு புரிய வருது. அப்ப அவங்க கிட்ட என்ன சொல்றான்னா, நான் அவங்க கூட வர முடியாது, நான் வந்து யூனோ தேடி தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அவங்களும் சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் எங்களை மறக்காத, நீ யாரை தேடி போகணும் நீ நினைக்கிறியோ அவங்களை தேடி போ அப்படின்ற மாதிரி சொல்றப்போ இவன் கத்துறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கேட்காது. ஏன்னா யூனோன்ற வேர்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ்ல எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது. யூனோன்னு கத்துறான், இருக்கிற எல்லா இடமும் அப்படியே கிராக் விட்டு தள்ளுது. யூனோ இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னா, அவ சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா 2 பேரும் ஒன்னா சேர்றதுதான் பெரிய பிரச்சனையாவே இருந்துச்சு. ஆனா இப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க அவளோட. இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னா யூகி தான். அவன் சொன்ன மாதிரி அவன் செஞ்சுட்டான், இதுக்கப்புறம் எனக்கு வாழணும்னு எந்த இஷ்டமும் கிடையாது, நானே போய் என் லைஃபை வந்து எண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், கத்தி எடுத்து இவங்களை அப்படியே வெட்ட போயிட்டு இருக்கா. அந்த டைம்ல போலீஸ் டிடெக்டிவ் என்ன பண்றாருன்னா அப்படியே கண்ணு வச்சு சுட்டுறாரு. அப்படியே புல்லட் வேகமா வருது. அங்க நம்ம பைப்ல கத்தி எல்லாத்தையுமே உடைச்சிட்டு இருக்கான். உடைச்சிட்டு வர நேரம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த புல்லட்டை வந்து அப்படியே ஸ்டாப் பண்றான் மீறு. அதாவது செகண்ட் டைம்ல இருக்கக்கூடிய மீறு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைது பண்ண நிலைமையில இருக்காவ, அவ அப்படியே அந்த டைம்ல ஸ்டாப் பண்றான். அந்த புல்லட்டும் அப்படியே ஸ்டாப் ஆகுது. அந்த டைம்ல நம்ம பையன் வந்து யூனோ அப்படியே கட்டிப்பிடிக்கிறான். அவன்கிட்ட என்ன சொல்றான்னா, இது போதும் யூனோ, இதுக்கப்புறம் யாரையும் எந்த விதத்திலையும் துன்புறுத்தாத, நான் சொல்றதை மட்டும் நீ கரெக்டா கேளு, என்ன கொன்னுட்டு அந்த டைம்ல எனக்கு நீ போயிட்டு டைமிங் ஸ்பேசி கண்ட்ரோல் பண்ற கடவுள் ஆயிட்டு எல்லா விஷயத்தையும் நீ பண்ணிட்டே இரு, இந்த டைம்ல எனக்கு உனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, நான் சொல்றதை மட்டும் நீ ஒழுங்கா கேளு அப்படின்ற மாதிரி சொல்றப்போ யூனோ வந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. இவனை பார்த்து இவனை கட்டி பிடிச்சோன்னா அந்த அன்புலயே வந்து அப்படியே அழுதுட்டு இருக்கா. அப்போ இவன் சொன்னது எல்லாத்தையுமே அவன் டைரியில பாக்குறான். பார்த்ததுக்கு அப்புறம் சரி ஓகே நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ இப்ப இந்த செகண்ட் வெர்ஷன் மீறு என்ன பண்றான்னா, இந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் மீறு அப்படியே கம்ப்ளீட்டா புடிச்சு வச்சிடறா. புடிச்சு வச்சுட்டு இதுக்கப்புறம் நீ எங்கேயும் நோற முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு செமையான கட்டு போட்டு வச்சிருக்கா. இப்ப நம்ம பொண்ணு என்ன சொல்றான்னா, நீ சொன்னது கரெக்ட் தான் யூகி, இந்த டைம்ல எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் வந்து ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், லவ்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கப்புறம் என்னால எந்த பிரச்சனையும் வராது இந்த டைம் லைனுக்குள்ளன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அவளை குத்திக்கிறா. இதை பார்த்த நம்ம பையலுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்டி இந்த மாதிரி லூசுத்தனமா பண்ற, என்ன கொல்லதாண்டி சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அவ அப்படியே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுறா. அவளை அப்படியே பிடிக்கிறான் நம்ம பையன். ஏன்டி இப்படி பண்ற அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, இங்க பாரு எனக்கு கடைசியா ஒரு ஆசை இருக்கு, உன்னை கிஸ் பண்ணணும், அதையாவது எனக்கு கொடுப்பியா அப்படின்னு மாதிரி சொல்றப்போ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் பண்றாங்க. இந்த முத்தத்துக்காக எத்தனை வாட்டி வேணா சாவலாண்டா அப்படின்ற மாதிரி நம்ம பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஜெனரேஷன் இருக்கக்கூடிய மீறு என்ன சொல்றான்னா, இந்த கேம்ல ஜெயிச்சது ஃபர்ஸ்ட் தான் யூகி, நம்ம தான் அந்த உலகத்தை போய் ஆள போனோம், சீக்கிரம் என் கூட வா அப்படின்னு மாதிரி சொல்லி அவனை பிடிச்சி அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கா. இங்க அவ அப்படியே செத்து கிடக்குற, அவளை கூட அவனால பிடிக்க முடியல, அவ கூட இருக்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம பையன் அப்படியே கதறான். இவளை அப்படியே அந்த ஸ்பேஸுக்கு கொண்டு போயிடுறா. அந்த ஸ்பேஸுக்கு கொண்டு போனோம் மீறு வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் டைம்ல எனக்கு நம்ம பையனை கொண்டு வந்தனால அங்க ஆல்ரெடி எல்லா டிஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஸ்டாப் ஆயிட்டு இந்த உலகம் வந்து ஆஸ் யூசுவல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அப்படியே ஆர்கனைஸ் ஆகி போயிட்டே இருக்கு. நீங்க கட் பண்ண என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தேர்ட் டைம் லைன்ல இருக்கக்கூடியவங்க எல்லா டைரி யூசருக்கும் டைம் லைன் அப்படியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது ஒருத்தங்களா காட்டுறாங்க அவங்க டைம் லைன் எல்லாம் எப்படி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது நியூஸ்ல ஒரு விஷயம் பயங்கரமா ஹாட்டா போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த 9 இருக்கால, அவ வந்து பயங்கரமான தீவிரவாத ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அவளை முதல்ல போய் பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டைம் லைன்ல இருக்கக்கூடிய, அதாவது செகண்ட் ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய பொண்ணு வந்து தேர்ட் ஜெனரேஷனுக்குள்ள வந்து நம்மளோட ஜூனியர் டிடெக்டிவ் கல்யாணமும் பண்ணிருப்பா. பண்ணி 2 குழந்தைங்க வேற இருக்கும். அவன் என்ன சொல்றானா, இன்னும் கொஞ்ச நாள் நீ ட்ரை பண்ணனா ஏன்னா நீ பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அவளை என்ன பிடிக்கிறது, ஒன்னே நான் பிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவளுக்கு முத்தம் கொடுத்துட்டு அவன் பாட்டு போறான். இவளோட லைஃப் வந்து இங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட சீனியர் டிடெக்டிவ், அதாவது டிடெக்டிவ் 4 இருக்காருல்ல, அவர் வந்து கால் பண்றாரு ஜூனியர் டிடெக்டிவ் கிட்ட, டேய் எங்கடா இருக்க, எப்படா வருவ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி அவரோட பையனை அந்த பெரிய கேன்சர்ல இருந்து காப்பாத்திட்டாரு, அவனும் இப்ப நல்லா சேஃபா இருக்கான், அவர் லைஃப் ரொம்ப நல்லபடியா என்ஜாயா போயிட்டு இருக்கு. இப்ப 3 இருக்கான்ல சீரியல் கில்லர், அவனை ஜெயில அடிச்சிட்டாங்க. அவனை அப்பப்போ வந்து பாக்குறான் நம்மளோட 12. என்ன சொல்றானா, டேய் நீ ஏன்டா இப்படி இருக்க, என்ன மாதிரி ஒரு நல்ல சூப்பர் ஹீரோ மாதிரி ஆயிடுறா அப்படின்னு மாதிரி சொல்லி அவனுக்கு மோட்டிவேஷனல் அட்வைஸ்ல அந்த பைபிள் கொடுத்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம 7 இருக்கால, 7ம் சரி 7ஓட கேர்ள் ஃபிரெண்டும் சரி ஒன்னா கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 7ஓட கேர்ள் ஃபிரெண்ட் பிரெக்னென்ட்டாவும் ஆயிட்டா. இவங்க லைஃபும் பயங்கரமா என்ஜாயபிளா போயிட்டு இருக்கு. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, 5ஓட அம்மா அப்பா வந்து இறந்தே போல. ஏன்னு சொன்னா இப்ப 6ஓட அசோசியேஷன்ல வந்து அவங்க 2 பேரும் சேரல, சேர்ந்திருந்தா தான் இறந்து போயிருப்பாங்க. அவங்க சேராதனால அவங்க பையனை ரொம்ப நல்லபடியா வளர்க்குறாங்க. 5 வந்து ரொம்ப ஹாப்பியா அவன் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். 6 எல்லாம் எதிர்பார்க்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா அப்பாவோட ரொம்ப நல்ல அரவணைப்பு தான். அந்த அரவணைப்பு எல்லாமே கிடைக்கிறதுனால அவ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகி பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா.
இப்ப நம்ம 10 பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து பயங்கரமான ஒரு சீரியல் கில்லரா இருந்தாரு. அவர் இப்ப நல்ல மனுஷனாயி எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு சின்ன பசங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனல் கைடா இருக்காரு. அதே மாதிரி நம்ம ஹினாட்டாவோட ஃப்ரெண்டு கோசுகா, அப்புறம் நம்மளோட ஹாரு எல்லாருமே ஒன்னா இருக்காங்க. அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா அப்படியே ஒரு மாதிரி நல்ல ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு. 8-11 வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட் லவர்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. ரெண்டு பேரும் அங்க போறது இங்க போறது பயங்கரமா ஒரு ரொமான்ஸ் சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு. இங்க கட் பண்ண என்ன ஆகுதுன்னு இந்த தேர்ட் ஜெனரேஷன் இருக்கக்கூடிய கடவுளா இருக்கட்டும், மீருவா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய டிஸ்கஷன் என்னன்னா, வேற எந்த டைம்ல இருந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்ல, எல்லாமே கரெக்டா தானே இருக்கு மீரு அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறாரு. எல்லாமே பக்காவா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஓகே, சுமூகமா முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி இங்க பிளான் முடியுது அவங்களுக்கு. கட் பண்ண என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பையனுக்கு வந்து டைம் ஸ்பேஸ் கண்ட்ரோல் பண்ற கடவுளா மாறிட்டா எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு இருக்கக்கூடிய தாட் என்னன்னா, யூனோ இருக்கணும், யூனோ கூட தான் வாழணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லா விஷயத்தையுமே அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைரியே பாத்துட்டு இருக்கான், யூனோ செத்து போயிட்டான் அந்த டைம்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அதையே யோசிச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து எரிச்சலான நம்மளோட மீறு என்ன சொல்றான்னா, ஏயோ எனக்கு ஏதாவது வேலை கூடியா, நான் ஏதாவது போய் பண்றேன், புதுசா ஏதாவது உலகத்தை உருவாக்கு, நிறைய பேருக்கு சத்திய கொடு, ஏதோ ஒண்ணு பண்ணு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, ஏன்டி இதுக்கெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்த ஒரே பொண்ணு அவதான், என் அம்மா அப்பா கூட நான் இழந்துட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் வந்து இவன் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறான். ஏயோ என்கிட்ட சொல்லியா, நான் உனக்கு பண்ணி தரேன், என்ன வேணும்னு சொல்லு, ஒரு புது கேர்ள் ஃப்ரெண்டே நான் உனக்கு உருவாக்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, என்னதான் இருந்தாலும் யூனோ மாதிரி வருமா, அதான் நான் இருக்கேன் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கூட வயசுக்கு தகுந்தாப்புல பேசி மீறு அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம பைபிள் அப்படியே எரிச்சலாகும். எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி, எத்தனை யுகங்கள் ஆனாலும் சரி, நான் யூனோ வந்து எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம பைபிள்ல சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல, இன்னொரு எபிசோட் பெண்டிங் இருக்கு. அந்த எபிசோட்ல யூனோட லைஃப் பேட்டர்ன் எப்படி இருக்க போது, அவன் என்னெல்லாம் விஷயங்கள் பண்ண போறான், இது எல்லாத்தையுமே டிஸ்கிரைப் பண்ற ஒரு எபிசோட் இருக்கு. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய நிறைய ஆன்சர்ஸ் அதுல ரிவீல் ஆக போகுது. அதை நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த எபிசோட் 26க்கு ஒரு 100 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் அந்த எபிசோட வந்து அப்லோட் பண்றேன். அண்ட் தென் பை ஃப்ரம் ஹரிகரன் ஃப்ரம் அனிமி சோறு சேனல். தேங்க்யூ.